Viewers, about the author Dr. Kanjivaram Nadarajan Annadurai. He was born on 15th September 1909 and died on 3rd February 1969. He died on 3rd February 1969. 1969 வருடம் பிப்ரவரி மாதம் 3ஆம் நாள் இறந்தார். He was popularly called as அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா was an Indian politician who served as the Chief Minister of Tamil Nadu. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 2 வருஷம் இருந்திருக்கார். 67 to 69. He served as the Chief Minister of Tamil Nadu. He was a great orator and an acclaimed writer in Tamil. Dr. C.N. Annadurai was the former Chief Minister of Dr. C.N. Annadurai was the former Chief Minister of Tamil Nadu. He was a great orator. He has published several novels, short stories and plays. பல நாவல்கள், சிறுகதைகள், நாடகங்கள் எழுதியிருக்கிறார். C.N. Annadurai was awarded the Chubb Fellowship at Yale University. The same year, he was awarded an honorary doctorate by Annamalai University. Annamalai University அவருக்கு டாக்டர் பட்டம் அளித்தது. And then the synonyms, இந்த பாடத்தில் synonyms அதிகமாக இருக்கு. What are the important synonyms? Conferred, reiterate, enunciated, ruggedness, repositories, emissaries, eschewed, autocracy, feudal, confronting, secluded, cloistered, perseverance, inherent, perils, indebted, tillers, toilers, replenish, despondent, sermons, endowed, crusade, inheritors, luster. So we have many synonyms. Confer அப்படின்னா கொடுக்குறதுன்னு அர்த்தம். Conferred means give. ஆனால் சாதாரண விஷயத்தை கொடுக்க மாட்டாங்க. கிவ் எ பென் அப்படி கிடையாது. ஒரு பட்டம், ஒரு டிகிரியை கொடுக்கறது தான் கன்ஃபர்ட். கான்வெகேஷன் அட்ரஸ் அப்படின்னா கான்வெகேஷன் மீன்ஸ் டு கிவ் எ டிகிரி. பட்டம் அளிக்கிறது தான் கான்வெகேஷன். அட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு மேடை பேச்சு. அட்ரஸ் டசன்ட் மீன் த முகவரி. அட்ரஸ்ன்னு சொன்னால் ஒரு மேடையில் பேசுகிறது. வென் டாக்டர் C.N. Annadurai வாஸ் கன்ஃபர்ட் given the honorary doctorate degree, கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட போது அவர் மேடையில் பேசின பேச்சு தான் இது கொடுத்துருக்காங்க. கன்ஃபர்ட் மீன்ஸ் கிராண்ட், கிவ். ரீஇட்டரேட்னா திருப்பி சொல்கிறது. இப்போ பொதுவாக ஒரு மாணவனை படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அதை வலியுறுத்தி சொல்கிறது. ரீஇட்டரேட் மீன்ஸ் சே ஆர் டூ அகெயின், மீண்டும் சொல்லுதல் அல்லது செய்தல். ரீஇட்டரேட் வலியுறுத்தி சொல்கிறது. எனன்சியேட்டட், ஸ்போக் கிளியர்லி. இப்போ கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி திருக்குறள் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அந்த எனன்சியேட்டட். இட் வாஸ் எனன்சியேட்டட் இன் த கான்ஸ்டியூஷன், இட் வாஸ் எனன்சியேட்டட் இந்த திருக்குறள். அதாவது ஒரு மதிப்பு வாய்ந்த கருத்துக்கள் சொல்லப்படும் போது இந்த எனன்சியேட்டட் அப்படிங்கிற வேர்டு வரும். ரக்கட்னஸ் அப்படின்னா ரக்கடாக இருக்குன்னா ஸ்ட்ரென்த், டஃப்னஸ். இந்த அம்பாசடர் கார் ரக்கடாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரென்த்து, உறுதியாக இருக்குன்னு அர்த்தம். ரெப்பாசிட்டரிஸ், ஸ்டோர் ஹவுஸ், களஞ்சியங்கள். யூனிவர்சிட்டிஸ் ஆர் த ரெப்பாசிட்டரிஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறாங்க. களஞ்சிய, அந்த அறிவுடைய களஞ்சியம். ரெப்பாசிட்டரி மீன்ஸ் களஞ்சியம், சேர்த்து வைக்கிற இடம். எமிசரி, அம்பாசடர், தூதுவர்கள். எச்சு, அவாய்ட், தவிர்த்தல். ஆட்டோக்ரஸின்னா சர்வாதிகாரம், கவர்மெண்ட் பை ஒன் ரூலர். பல வகையான அரசாங்கங்கள் இருக்குது. டிக்டேட்டர்ஷிப்பு அதான் ஆட்டோக்ரஸின்னு சொல்கிறது. ஃபியூடல்னா பிரபுக்கள் ஆட்சி, அதாவது மிடில் ஏஜஸ். 15ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் மிடில் ஏஜஸ். கன்ஃப்ரண்டிங்னா எதுக்கிறது, அக்ரெசிவ்லி ரெசிஸ்டிங். செக்லூடட் அப்படின்னா ஐசோலேட்டட், தனித்தல். இப்போ கொரோனா பேஷண்ட்லாம் தனித்து வைக்கிறாங்கல்ல, அதான் செக்லூடட். பெர்சிவரன்ஸ்னா விடாமுயற்சி, கண்டினியூட் எஃபர்ட் அல்லது ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். இன்ஹெரண்ட்னா கூட பிறந்தது, இன்பார்ன். இன்ஹெரண்ட்னா பிறவியிலே இருந்தால் இன்பார்ன். பெரில்னா டேஞ்சர், ஆபத்து. டேஞ்சர்ஸ் அண்ட் ரிஸ்க். இன்டெட்டட், பி சைலண்ட்டு. இன்டெட்டட்னா கடன்பட்டிருத்தல். ஒப்ளைஜ் டு ரீபே, கடமைப்பட்டிருத்தல். டில்லர்ஸ் அப்படின்னு சொன்னால் உழைப்பாளிகள், விவசாயிகள், உழுபவர். அதுதான் டில்லர்னு ஒரு மிஷின் இருக்கும்.
டாய்லர்ஸ்னால் கடுமையான உழைப்பாளிகள். ரெப்ளனிஷ் அப்படின்னா ரீஃபில், அதாவது ஒரு இங்கு தீர்ந்து போயிட்டுனா அதை நம்ம திருப்பி ஃபில் பண்ணுறது தான் ரீஃபில். டெஸ்பாண்டன்ட் அப்படின்னா வந்து டிப்ரெஸ்டு, டிப்ரெஷன், அதாவது எந்த வித நம்பிக்கையும் இல்லாமல். டெஸ்பாண்டன்ட் அப்படின்னா டிப்ரெஸ்டு. செர்மன்ஸ்னால் பிரசங்கங்கள், போதனைகள். எண்டோடு கிஃப்டட். குருசேட் அப்படின்னா ஒரு நல்ல காரியத்துக்காக சண்டை போடுறது. கேம்பெயின் ஃபார் எ குட் காஸ். இன்ஹெரிட்டர்ஸ், சக்சஸர்ஸ். லஸ்டர் அப்படின்னா லஸ்டர். ஹூ டஸ் த ஸ்பீக்கர் claim to represent? First question, who does the speaker claim to represent? The speaker claim to represent the common man. The speaker claim to represent the common man. இந்த கொஸ்டின்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும். இதோடைய இந்த பாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்ரி ஆக்டிவிட்டி, இந்த பாடத்தில் சிஎன் அண்ணாதுரை என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி ஆக்டிவிட்டி இன் எ சொசைட்டி, நம்ம எது செஞ்சாலும், இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறோம். எவ்ரி ஆக்டிவிட்டி இன் எ சொசைட்டி, பி டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் கேர் எக்ஸெட்ரா, டிமாண்ட்ஸ் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். அதாவது பணம் எப்படியாவது தேவை, அதாவது ஆதாரம் தேவை, நிதி ஆதாரம். இந்த நிதி ஆதாரம் எங்கேருந்து வருது அப்படின்னா ஃப்ரம் த காமன் மேன். அதனால தான் இப்போ தே ஆர் அபவுட் டு ரிசீவ் த டிகிரி. இப்போ இதுதான் என்ன சொல்கிறாருன்னா, கிராஜுவேஷன் இஸ் த ஆப்ட் டைம், கரெக்ட் டைம், ஒரு சரியான நேரம். சூட்டபிள் டைம். கிராஜுவேஷன் இஸ் த ஆப்ட் டைம், சூட்டபிள் டைம் டு கிவ் பேக் டு சொசைட்டி. சமுதாயத்திலேருந்து நீங்கள் வாங்கினீங்க, அதை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமுதாயத்தில் தான் எல்லோரும் சேர்ந்து மக்களுடைய பணம், த மணி கம்ஸ் ஃப்ரம் த டில்லர்ஸ் அண்ட் டாய்லர்ஸ். அந்த உழுபவர்கள் சட்டை போடாமல் உழைத்து கொண்டிருக்க அந்த விவசாயிகளுடைய வரிப்பணத்தை வச்சு தான் இந்த பள்ளிகளோ ஸ்கூல்களோ ஹாஸ்பிட்டல்களோ கட்டப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் டைம் டு கிவ் பேக் டு சொசைட்டி த கெயின்ஸ் வி ஹவ் அப்டைன்ட். தேங்க்ஃபுல். அதில் உள்ள ஷார்ட் கொஸ்டின்ஸ் வந்து முக்கியமான கொஸ்டின் வந்து த ரோல் ஆஃப் த யூனிவர்சிட்டி. பழைய காலத்தில் யூனிவர்சிட்டியுடைய வேலை என்ன, பல்கலைக்கழகங்கள் அந்த காலத்தில் என்ன வேலைன்னு சொன்னால், இப்போ யூனிவர்சிட்டிஸ் வேலை என்ன? ஹவு கேன் யூனிவர்சிட்டி ட்ரிம் அண்ட் ட்ரெயின் கைடு டியூரிங் த மொனார்கிக்கல், அதாவது மொனார்கிக்கல் அப்படியே மன்னர்களது ஆட்சியில் யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுச்சுன்னா, அவர்கள் மன்னர்களது அறைகளை அலங்கரித்தார்கள். Universities had to train scholars and poets to adorn the chambers of royalty or the gilded mansions of lords. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? The role of the university today is not cloistered and confined as in the past. கடந்த காலம் போல் பல்கலைக்கழகங்களுடைய பங்கு இல்லை. இட்ஸ் ஃபங்க்ஷன் ஹஸ் சேஞ்ச்டு. அதோடைய வேலை என்னான்னு கேட்டால், டு ட்ரிம், ட்ரெயின் அண்ட் கைட் அண்ட் லீட் எ பர்சன். ஒரு ட்ரிம்னா தேவையில்லாத விஷயங்களை வெட்டுறது, பயிற்சி கொடுக்கறது. Guide and lead a person before has to do his duty as a citizen of democracy. ஒரு டெமோக்ரஸிக்கு ஏற்ற ஒரு ஆளாக ஒரு சாதாரண மனிதனை மாற்றுறது தான் வந்து யூனிவர்சிட்டியுடைய வேலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு பர்சிவரன்ஸ் வேணுங்கிறாங்க. அப்புறமா இவர் சுப்பீரியர் எஜுகேஷன். இப்போ ஒரு படித்த மாணவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா, சொசைட்டி ஹேஸ் த ரைட் டு எக்ஸ்பெக்ட் அன் அடிக்குவேட் ரிட்டர்ன் ஃப்ரம் யூ. சமுதாயம் உன்னிடத்திலிருந்து, நீ வந்து சமுதாயத்தோடைய பணத்தினால படித்து நீங்கள் டாக்டராக, இன்ஜினியராக இருக்க, கிராஜுவேட்டாக இருக்க. ஸோ த சொசைட்டி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ டு பிரிங் லைட் இன் டு த டார்க் ஆலேஸ். ஆலேஸ்னால் சந்துகள், இருட்டான சந்துகளுக்கு வெளிச்சம் கொண்டு வர வேண்டும். சன்ஷைன் இன்டு டிஞ்சி பிளேசஸ். சொலேஸ்னா ஆறுதல், இன்டு த அஃப்ளிக்டட், துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும்.
hope and to the despondent, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை இழக்க வேண்டும், and a new life unto everyone. இது வந்து முக்கியமான பேசேஜாக இருக்குது. பேஜ் நம்பர் 21 பேசேஜ். யுவர் சுப்பீரியர் எஜுகேஷன், நீங்கள் பெற்ற கல்வி வந்து உங்கள் சமுதாயத்துக்கான உங்கள் கடமையை வந்து அதிகப்படுத்துதுங்கிறாங்க. யுவர் சுப்பீரியர் எஜுகேஷன் இன்க்ரீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சொசைட்டி, அந்த சொசைட்டி எக்ஸ்பெக்ட்ஸ் அடிக்குவேட் ரிட்டர்ன் ஃப்ரம் யூ. வாட் யூ ஹவ் காட், நீங்கள் வந்து கிராஜுவேட்ஸ் வந்து வாங்கினீங்க. திஸ் இஸ் த ரைட் டைம் டு கிவ் பேக் டு சொசைட்டி வாட் யூ ஹவ் ரிசீவ்டு. என்ன வாங்கினீங்களோ அதை திருப்பி கொடுக்கணும். என்னன்னு கேட்டால், பிரிங்கிங் லைட் இன் டு த டார்க் ஆலைஸ், 2 சந்துகளுக்கு வெளிச்சம் கொண்டு வர வேண்டும். சொலேஸ் டு த அஃப்ளிக்டட், துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை. தட்ஸ் ஆல் இன் திஸ் லெசன். இதில் உள்ள லெசன் சினானிம்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கிங்க, டெஃபினட்டாக அது வரும்.